அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம வீட்டில் எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், மதியோட வீட்டில் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் வர சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளையோட வீட்டில் வேற யார் இருக்காங்க, அவ்வளோதான் போதும், வேற யாரும் தேவையில்ல, நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த சைடு கோமதி இருந்துட்டு, ஏன் மலரோட அப்பா அம்மாவையும் நீங்கள் கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க, மலரும் இந்த வீட்டில் அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, மலரோட வீட்டிலேருந்து வந்தால் அதுவும் ரொம்ப சந்தோஷப்படும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலரோட அம்மா தான் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை வைக்கலான் இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மலரோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மலர் இருந்துட்டு கோமதியை கட்டி பிடிச்சி, இது வரைக்குமே எங்கள் வீட்டு ஆளுங்க கிட்ட அவங்க ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது, இன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான், இதை என் ஆயுசு முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.